ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம் வருகை தந்ததற்காக நன்றி. நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போவது உங்களுடைய கையிலுள்ள மொபைல் மூலமாக எப்படி பணம் சம்பாதிப்பது என்பது. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி இதை டச் பண்ணுங்கள். கேஷ் ரிவார்ட்ஸ்ன்னு ரிவார்ட்ஸ்ன்னு இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிப்பதுன்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பேக்கு போய் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதுதான் அந்த இது கேஷ் ரிவார்ட்ஸ். நீங்கள் அதில் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு சொன்னால், இதை பாருங்கள், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் அமேசான் கிஃப்ட் கார்டு, பேபால் கேஷ், ஸ்லோட், லக்கி வீல், ஸ்க்ராட்ச் ஆஃபர், ஃபாஸ்டாஸ்க், செக்இன். இது ரெண்டும் பணம் எடுக்கிற மெத்தட். இந்த 4 இதில் பாருங்கள், 3 இதில் 3 6. இந்த 6 தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க, மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஒன்றாவது நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இதில் பாருங்கள், லக்கி வீலன் இருக்கி, இதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ வரும், ஒரு வீல்ஸ். இதில் பாருங்கள், மல்டிபிள் இருக்கும், X1 போட்டிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும். சென்டரை டச் பண்ணால் அது அந்த வீல் சுற்றிட்டு இருக்கும். அது நின்னப்புறம் இதில் பாருங்கள், 1 2 5 10 100 என்ன காயின்ஸ் கொடுத்திருக்காங்க. மற்றது இந்த கீழே ஹெட்டு போடுறான். இந்த ஒரு அடையாளம் போட்டு, கை அடையாளம் போட்டு காட்டுறான். அதை நீங்கள் இது பண்ணி அதில் ஹெட் வரும். அந்த ஹெட்டை நீங்கள் டச் பண்ணால் இந்த மல்டிபிள் டபுள் ஆகும். பாருங்கள், இந்த டபுள் இது டச் பண்ணணும். நான் இப்போ டச் பண்ணல. இப்போ பாருங்கள், இந்த கோனரில் ஓடுற டைமிங் கூலிங்குன்னு இருக்கி. அது 10 செகண்ட், 20 செகண்ட், 40 செகண்ட் அப்படி ஒவ்வொரு இதுக்கு மாதிரி ஆகும். இங்கே பாருங்கள், நான் நார்மலில் இது பண்ண இதில் கிளிக் பண்ணதால் எனக்கு ஒரு காயின்ஸ் கிடச்சிருக்கு. அதே இது டபுளில் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். சரி, இப்போ ஓகே கொடுக்குறேன். திருப்பி பாருங்கள், டைம் ரெடி ஆகிடுச்சு எனக்கு. இன்னொரு தடவை நான் திருப்பி உங்களுக்கு ஹெட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஹெட். இப்போ பாருங்கள், இந்த ஹெட்டு பார்க்குறதுக்காக இது மல்டிபிள் அண்டிக்கிற டபுள் ஆகும். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்ததால எனக்கு இப்போ டபுள் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கேன். திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். சரி, இப்போ நான் டச் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணுறேன். 0 + 1 காயின்ஸ் பார்த்தீங்களா? திருப்பி இது டைமிங் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 5 செகண்ட், 4 செகண்ட் அப்படி இருக்கும். திருப்பி உங்களுக்கு ஒரு 10 செகண்டுக்குள்ளே இது பண்ணலாம். பாருங்கள், நார்மலில் 2 காயின்ஸ் கிடச்சிருக்கு. டபுளாக வந்தீங்கன்னா 4 காயின்ஸ் கிடைக்கும். ஓகே கொடுங்க. பாருங்கள், இதுதான் என் பேலன்ஸு. 630 காயின்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தது இதிலேயே கீழே பாருங்கள், லக்கி வீல், ஸ்க்ராட்ச், ஸ்லோட் இருக்கு. அதில் ஸ்க்ராட்சை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் மல்டிபிள் X1 போட்டிருக்கு. நீங்கள் இந்த ஹெட்டை இது பண்ணால் அது X2 ஆகும். X2 சொன்னால் உங்களுக்கு காயின்ஸ் டபுளாக கிடைக்கும். X1 1 கிடைக்கும். பாருங்கள், ஆனால் இதில் 5 காயின்ஸ் உங்களுடைய இதால் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் வின் பண்ண பிறகு டபுளாக தருவான். பாருங்கள், ஒன்றும் செய்கிற இல்லை. இதில் இப்படி வந்தேன்னு சொன்னால் காயின்ஸ் கம்மியாக கிடைக்கும். பார்த்தீங்களா, 1 காயின்ஸ் தான் கிடச்சிட்டு. எனக்கு இருந்ததை எவ்வளோ 630. பாருங்கள், 1 காயின்ஸ் தான் கிடச்சிட்டு. திருப்பி ட்ரை பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா, இப்படி வந்தால் 5 காயின்ஸ் கிடைக்கும். அதாவது நான் டபுளாக கிளிக் பண்ணியிருந்தால் 10 கிடச்சிருக்கும். சிங்கிள் இது பண்ணதால் எனக்கு 5 கிடச்சிட்டு திருப்பி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு சார் மற்றது வந்து இதை பாருங்கள். இது வந்து பெட் கட்டுறது. இதில் வந்து இங்கே பாருங்கள் 1 இதை டச் பண்ணால் ஏறிட்டே போகும். சரி, மற்றது வந்து நெட்டு சிலோவாயிருக்கு. இங்கே பாருங்கள், செக்இன் எண்டிருக்கு. இது வந்து டெய்லி நீங்கள் உங்களுக்கு காயின்ஸ் ஃப்ரீயாக தந்துட்டு இருப்பான். 3 காயின்ஸ். அதில் கட்டம் இருக்குது, கட்டமாக 5 கட்டம் இருக்குது. அந்த 5 கட்டம் ஃபுல்லானா கீழே உள்ள டோட்டல் கிடைக்கும். பாருங்கள், இதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். 3 காயின்ஸ் கிடைச்சிட்டு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து இதில் வந்து சில இதுகள் வச்சுருப்பேன் பாருங்கள். கேஷ் ரிவார்ட் அண்ட் கேஷ் ஸோ ஈஸி. அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பான். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பான். மற்றது இது வந்து டெய்லி மத்தியானம் 12 மணிலேருந்து 12:15க்குள்ளே நீங்கள் இதை டச் பண்ணணும். இங்கே இப்போ பாருங்கள், எனக்கு 3 ஹவர்ஸும் 47 நிமிஷமும் இருக்கி. அது வந்து இதானத்துக்கு பிறகு வந்து டைம் இதாகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் டச் பண்ணணும். பாருங்கள், எனக்கு நான் டச் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் சூனன் இருக்கி. இது மறந்துடாமல் இது என்னான்னு கேட்டால், இதில் இந்த லொட்டர் மாதிரி அவன் இழுப்பாங்க. இதில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கி. சரி, மற்றது வந்து இது வந்து என் அக்கௌண்ட், என் பேலன்ஸு 629 காயின்ஸ் இருக்கி. 600 காயின்ஸ் எடுத்தால் இப்போ பாருங்கள், நான் ஏன் பண்ணதை காட்டுறேன். இது இப்போ நான் எடுத்தது, இது நேற்று எடுத்தது, இது இன்னைக்கு எடுத்தது. பாருங்கள், $1 எனக்கு அனுப்பியிருக்கேன் 8ஆம் மாதம் 18ஆம் தேதி. இந்த ரிஸ்மி 434@gmail.com என்ற இமெயிலுக்கு. இது எப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அமேசான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் வந்து உங்களுக்கு சார்மான் வேண்டிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், 600 காயின்ஸ் எடுத்தால் $1 கொடுக்குறான். 1200 காயின்ஸ் எடுத்தால் $2 கொடுக்குறான். 2900 காயின்ஸ் எடுத்தால் $5 கொடுக்குறான். 5500 காயின்ஸ் எடுத்தால் $10 கிடைக்கும். அதே மாதிரி தான் சேம் பேப்பல் வந்து உங்களுக்கு பணமாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் பேப்பல் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து பாருங்கள், $1க்கு 600 சேம் தான். இது என்ன இதில் என்னன்னு கேட்டால், இதில் உங்களுக்கு இன்டர்நெட்டில் சாமான் இந்த பொருள் வாங்கிக்கொள்ளலாம். இதில் வந்து கேஷாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. மற்றது வந்து இதில் இந்த 6 கட்டத்தில் உங்களுக்கு இது இருக்கி. அடுத்தது வந்து நல்லா இதில் உங்களுக்கு இந்த பணம் சம்பாதிக்கலாம். ஈஸியான இது தான். நானும் இதில் எனக்கு நான் புதுசாக தான் இது ஓப்பன் பண்ணது. நானும் $1 எடுத்துட்டேன். ஆனால் $1க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு $1 மேலே சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு $10 மட்டும் சம்பாதிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் எந்த முதலீடும் போட வேண்டிய தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, பிடிச்சிருந்தால் என்ற யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி என்னென்ன புது இது வருதுதான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு பதிவிறக்கம் செஞ்சிட்டே இருப்பேன். சரி, நன்றி, பாய்.